வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் SU-57 விமான தயாரிப்புக்கு முதலீடு செய்ய மாஸ்கோ யோசனை. SCO உச்சி மாநாட்டில் ஒரே காரில் பயணித்த புட்டின், மோடி. இந்திய இறக்குமதிகளுக்கு டிரம்பின் 50% வரிக்கு அமெரிக்காவில் எதிர்ப்பு. மனித GPS தீவிரவாதி சுட்டுக்கொலை. SCO உச்சி மாநாட்டில் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம். ஆப்கானிஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தியா அனுப்பிய நிவாரண உதவி. பாகிஸ்தானுக்குள் பாய்ந்த பிரம்மோஸ், அதிர வைத்த தாக்குதல். இனி விரிவான செய்திகள். புதுடில்லிக்கும் மாஸ்கோவுக்கும் இடையே வளர்ந்து வரும் நட்புறவுக்கு மத்தியில் ரஷ்யா தனது சுகோய் SU-57 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கான சாத்தியமான முதலீட்டு திட்டங்களை ஆய்வு செய்து வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. ரஷ்யாவின் SU-57 மற்றும் அமெரிக்காவின் F-35 ஆகியவை இரண்டும் போட்டியில் உள்ள நிலையில் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களில் குறைந்தது 2 முதல் 3 படைப்பிரிவுகள் தேவை என்று இந்திய விமானப்படை முன்னதாக தெரிவித்திருந்தது. நாசிக்கில் ஏற்கனவே ரஷ்ய தயாரிப்பு SU-30 MKI உருவாக்கி வரும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL திட்டம் நிறைவேறினால் SU-57 உற்பத்திக்கான சாத்தியமான மையமாக கருதப்படுகிறது. இந்தியாவின் விமானங்களை தயாரிக்க தேவையான முதலீட்டின் அளவை ரஷ்ய நிறுவனங்கள் தற்போது மதிப்பிட்டு வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்தியாவில் பல ரஷ்ய தயாரிப்பு உபகரணங்கள் தயாரிக்கப்படும் வசதிகளும் உள்ளன. மேலும் தேவைப்பட்டால் 5ஆம் தலைமுறை போர் விமான உற்பத்தியில் அவற்றை பயன்படுத்தலாம். இது செலவுகளை குறைக்க உதவும் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். இந்தியா மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான வரிகளை விதித்துள்ள நிலையில் இந்த விவாதங்கள் வந்துள்ளன. அதே நேரத்தில் புதுடில்லி மாஸ்கோவுடனான உறவுகளை தொடர்ந்தும் ஆழப்படுத்துகின்றது. சமீபகால பேச்சுவார்த்தைகளில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து S-400 மற்றும் S-500 போன்ற மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை நாடியுள்ளது. அதே நேரத்தில் மாஸ்கோ புதுடில்லியை SU-57 போர் விமானங்களை வாங்குமாறு வலியுறுத்தி வருகிறது. இந்தியா கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்துக்கு முன்பு ரஷ்யா 5வது தலைமுறை போர் விமான திட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் பின்னர் வேறுபாடுகள் காரணமாக அதிலிருந்து வெளியேறியது. இருப்பினும் தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில் அமெரிக்கா தனது F-35 சலுகையை இந்தியாவுக்கு தொடர்ந்து வழங்கி வரும் நிலையில் இந்தியா F-35 விமானம் வாங்குவதை நிராகரித்தது. அப்படியான சூழ்நிலையில் SU-57 திட்டத்தை மீண்டும் தொடங்க இந்தியா விரும்புமா என்பது பெரிய கேள்விக்குறி. இதற்கிடையில் இந்தியா ஒரே நேரத்தில் தனது உள்நாட்டு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தையும் உருவாக்கி வருகிறது. இது 2028ஆம் ஆண்டுக்குள் முதல் விமானத்தை தயாரித்து 2035ஆம் ஆண்டுக்குள் இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு இன்னமும் 10 ஆண்டுகள் உள்ளன. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் SCO 2வது நாள் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் ஒரே காரில் சென்றது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த காரில் பயணத்தை பற்றிய புகைப்படத்தை மோடி தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துவிட்டு, இந்திய ரஷ்ய இருதரப்பு ஆலோசனைக்காக நானும் புட்டினும் ஒரே காரில் பயணிக்கின்றோம். அவருடனான ஆலோசனைகள் எப்போதுமே ஆழமான புரிதலை கொண்டவை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இந்தியா மீது 50% வரி விதித்த பின்னணி மற்றும் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு கச்சா எண்ணெய் வாங்கும் சூழ்நிலை காரணமாக பிரதமர் மோடியின் இந்த சந்திப்பு அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியிலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மோடியின் பயணத்திற்கு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் பயன்படுத்தும் அதிநவீன ஹாங்கி L5 சொகுசு காரை வழங்கியுள்ளதாகவும் கவனத்தை ஈர்த்துள்ளது. SCO உச்சி மாநாட்டில் 20க்கும் மேற்பட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில் மோடியின் பயணம் மேலும் முக்கியத்துவம் பெற்றதாக உள்ளது. இந்தியாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்து 50% வரி விவேகமற்ற கொள்கை என்று அமெரிக்க செய்தியாளர் ரிக் சான்சஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். உக்ரைனின் போர் நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதை சட்டவிரோதம் என்று அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இது தொடர்பாக பேசிய ரிக் சான்சஸ், இந்தியா குழந்தை நாடு அல்ல, பெரிய நாடு. ட்ரம்ப் எடுக்கும் பல முடிவுகள் அறிவார்ந்த சிந்தனையின்றி உள்ளன. அமெரிக்கா இந்தியாவை பற்றி குழந்தை போல நடத்தக்கூடாது. ரஷ்யாவிடமிருந்து சீனா எண்ணெய் வாங்கினாலும் அமெரிக்கா அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் இந்தியாவுக்கு 50% வரி விதிப்பது ட்ரம்பின் தனிப்பட்ட கோபத்தால் நடத்தப்பட்டது என்று குறிப்பிட்டார். மேலும் இந்தியா தனது நிலைப்பாட்டை உறுதியாக காத்தது பாராட்டத்தக்கது. அமெரிக்காவின் வரி கொள்கை வெளிப்படையாக நியாயமானது போல தோன்றினாலும் உண்மையில் அது அவமதிப்பும் விவேகமின்மையும் நிறைந்தது. ரஷ்யா உக்ரைன் போரை பிரதமர் மோடி நடத்துகிறார் என்று ட்ரம்பின் ஆலோசகர் பீட்டர் நவரோ கூறுவது முற்றிலும் நகைப்புக்குரியது என்றார். கடந்த மாதம் 28ஆம் தேதி குரேஸ் அருகே எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் மனித GPS என்று அழைக்கப்பட்ட தீவிரவாதி பகுகான் உட்பட 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராணுவம் வெளியிட்ட தகவலின்படி பகுகான் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் ஊடுருவல்களுக்கு வழிகாட்டியாக செயற்பட்டு வந்தார். 1995ஆம் ஆண்டு பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பின்னர் காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பில் சேர்ந்த இவர் பல தீவிரவாத இயக்கங்களில் பணியாற்றியுள்ளார். பகுகான் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள அனைத்து மறைவிடங்கள் மற்றும் ஊடுருவல் பாதைகளும் நன்கு அறிவார். இவரின் செயற்பாடு மூலம் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாத ஊடுருவல்கள் ஜம்மு காஷ்மீரில் வெற்றிகரமாக நடந்துள்ளதாக கூறப்படுகின்றது.
இவர் உட்பட 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதன் மூலம் அந்த பகுதியில் நிகழ்ந்து வந்த ஊடுருவல்கள் குறையும் என்று பாதுகாப்பு படை அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர். இந்த ஆண்டில் மட்டுமே பகல்காம் தாக்குதல் உட்பட சம்பவங்களில் 16 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தான் துருப்புக்கள் நடத்திய தாக்குதலை சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் SCO உச்சி மாநாடு கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மாநாட்டின் பிரகடனத்தில் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபம், தாக்குதலை நடத்தியவர்கள், ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் நீதி முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எல்லை தாண்டிய ஊடுருவல்களை நிறுத்த வேண்டும் என்றும் பாகிஸ்தானின் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் மீதான தீவிரவாத தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 உறுப்பினர்களை கொண்ட SCOவில் பாகிஸ்தான் உறுப்பினராக உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தீவிரவாதத்திற்கு எதிரான எந்த ஒரு இரட்டை நிலைப்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சில நாடுகள் தீவிரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிப்பதாக அவர் குறிப்பிட்டு அதற்கு எதிராக எச்சரிக்கை விடுத்தார். SCO உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பாகிஸ்தான் பிரதமர் அதை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நேற்று ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பூகம்பத்தில் உயிரிழந்தோர் 800ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. 4500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் புனார் மாகாணம் அருகே 8 கிலோமீட்டர் ஆழத்தில் 2 நிலநடுக்கங்கள் 6.3 மற்றும் 4.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. தலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபிபுல்லா முஜாஹித் நாங்கர்ஹார் பகுதியில் 12 பேர் உயிரிழந்ததாகவும் 255 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தார். எண்ணற்ற வீடுகள் தரைமட்டமாகியுள்ளன என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்தியா நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. இது குறித்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்த போது, நிவாரண உதவிக்காக இந்தியா உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளது. 1000 குடும்பங்களுக்கு தங்க இடம் ஏற்படுத்த தேவையான டென்ட் மற்றும் பிற பொருட்கள் காபூலுக்கு அனுப்பப்பட்டு 15 டன் உணவுப் பொருட்கள் குனார் பகுதிக்கு உடனடியாக அனுப்பப்பட்டுள்ளன. நாளை முதல் இந்தியா மூலமாக கூடுதல் நிவாரணப் பொருட்கள் ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஜெய்சங்கர் பதிவில் மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றோம் மற்றும் இந்த கடுமையான தருணத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் முழுமையாக துணை நிற்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அதுல் தின்கர்ரானே சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில் பிரம்மோஸ் ஏவுகணையின் பயன்பாடு பற்றிய சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார். பிரம்மோஸ் ஏவுகணை அமெரிக்க தயாரிப்பு டொமஹாக் ஏவுகணையின் சூப்பர்சானிக் உறவினர் என்று கூறினார். அதன் பின் நகைச்சுவையாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் அவரை அறியாமலேயே பிரம்மோஸ் ஏவுகணையின் பிராண்ட் அம்பாஸ்டராக மாறிவிட்டார் என்றும் குறிப்பிட்டார். மே 2025 இந்தியா பாகிஸ்தான் மோதலின் பிரம்மோஸின் முக்கிய பங்கை சுட்டிக்காட்டிய அவர், பாகிஸ்தான் உள்கட்டமைப்பில் சரி செய்ய முடியாத பள்ளங்களை ஏற்படுத்தியிருப்பது பிரம்மோஸ் ஏவுகணையின் துல்லியமான தாக்குதல்களை எடுத்து காட்டுகின்றன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDOவின் சிறந்த விஞ்ஞானியும் பிரம்மோஸ் ஏவுகணைகளுக்கு அதன் தொடக்கத்திலிருந்தே அதன் முக்கிய கட்டமைப்பாளருமான ரானே ஏவுகணையின் நிஜ உலக செயல்திறன் பல தசாப்த கால சோதனையை இவ்வாறு உறுதிப்படுத்தியது என்று தெரிவித்தார். பிரம்மோஸை நாங்கள் சோதனை செய்த போது பாகிஸ்தானில் ஏற்பட்டது போல மிகவும் ஆபத்தான பள்ளங்கள் ஏற்பட்டன. யாரும் அதை பாகிஸ்தானில் பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்று நினைத்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டார். 2005ஆம் ஆண்டு முதல் இந்தோ ரஷ்ய கூட்டு முயற்சியான பிரம்மோஸின் முதல் போர் அனுபவம் ஆபரேஷன் சிந்தூர் தான். Su-30 MKI போர் விமானங்கள், நில அடிப்படையிலான மொபைல் லான்ச்சர்கள் மற்றும் கடற்படை தளங்களில் இருந்து ஏவப்பட்டு இந்த ஏவுகணை பகவல் போரில் JEM தலைமையக தீவிரவாத உள்கட்டமைப்பை குறிவைத்தது மற்றும் மே 9, 10ஆம் தேதி பாகிஸ்தானில் தோல்வியுற்ற ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை ஊடுருவல்களுக்கு பின்னர் 11 பாகிஸ்தான் விமான தளங்கள் மீது பழிவாங்கும் தாக்குதல்கள் நடத்த பயன்படுத்தப்பட்டது. பாகிஸ்தானில் ராவல்பிண்டியில் நூர்கான், போட்ராக், ஜஹோபாபாத், சுக்கூர், சர்கோதா மற்றும் ரஹீம் ஜான்கான் உட்பட முக்கிய இடங்கள் தாக்குதலுக்குள்ளாகின. பாகிஸ்தான் விமான ஓடுபாதைகள், ஹேங்கர்கள், ரேடார்கள் மற்றும் கட்டளை மையங்கள் செயலிழந்தன. தாக்குதலுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் பேரழிவு சேதத்தை உறுதிப்படுத்தியது. இந்தியாவின் உக்தியில் சீன HQ-9 அமைப்புகள் போன்ற பாகிஸ்தானிய ரேடார்களை அம்பலப்படுத்த டிகோய் ஆளற்ற விமானங்கள், அதனைத் தொடர்ந்து வான் பாதுகாப்பலை செயலற்றதாக அலைந்து திரியும் வெடிப்பொருட்கள் ஆகியவை அடங்கும். இது 15 பிரம்மோஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தானுக்குள் பாய்வதற்கு வழிவகுத்தது. இந்தியாவில் தீப்பறக்கும் ஆயுதங்கள் 290 தொடக்கம் 450 கிலோமீட்டர் வரம்பு மற்றும் 200 தொடக்கம் 300 கிலோ வெடிப்பு முனையுடன் பயணித்தது. பாகிஸ்தானின் இடைமறைப்புகளை தவிர்த்து கிட்டத்தட்ட 1 மீட்டர் துல்லியத்தில் தாக்கின. சரி, பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் அவரை அறியாமலேயே பிரம்மோஸ் ஏவுகணையின் பிராண்ட் அம்பாஸ்டராக மாறிவிட்டார் என்று கூறியதன் அர்த்தம் என்ன? பாகிஸ்தான் பிரதமர் அதன் சேதத்தை பற்றி ஒப்புக்கொண்டார். அதனால் அவரை விட பிரம்மோஸ் செயற்படுகிறது என்பதை விளம்பரப்படுத்த வேறு யார் சிறந்தவர் என்று ஷெரீப்பின் பல ஒப்புதல் வாக்குமூலங்களை குறிப்பிட்டு அவர் கேலி செய்தார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் அசர்பைஜான் மற்றும் இஸ்லாமாபாத்தில் ஆற்றிய உரைகளில் மே 10ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு இந்திய இலக்குகள் மீது பாகிஸ்தானின் திட்டமிடப்பட்ட தாக்குதலை இந்தியா முன்கூட்டியே முறியடித்ததாக ஒப்புக்கொண்டார். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னதாக ராவல்பிண்டியில் விமான நிலையம் மற்றும் பிற தளங்களை தாக்கியது.
எங்கள் திட்டமிடப்பட்ட தாக்குதல் நேரம் வருவதற்கு முன்பே இந்தியா நூர்கான் மற்றும் முரித் ராணுவ தளங்களை அழித்து விட்டது. அதனால் இந்தியாவை திட்டமிட்டபடி எங்களால் தாக்க முடியவில்லை என்று ஷெரீப் கூறினார். பாகிஸ்தானின் ஆபரேஷன் பன்யான் மர்சூலை தடம்புரள செய்ததில் பிரம்மோஸ் ஏவுகணையின் பங்கை உறுதிப்படுத்தினார். பிரம்மோஸின் சூப்பர்சோனிக் வேகம் உலகில் வேறு எந்த குரூஸ் ஏவுகணையும் அதனுடன் பொருந்தவில்லை. நிலம், கடல், வான் அல்லது நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஏவப்படுவதை அனுமதிக்கும் பிரம்மோஸை பயங்கரமானது என்று ராணே விவரித்தார். தரையிலிருந்து வான் அமைப்புகள் அதை கண்காணிக்கலாம், ஆனால் திறம்பட இடைமுறைக்க முடியாது. இருப்பினும் எதிர்கால வான் பாதுகாப்பு 2 முதல் 10 ஆண்டுகளில் உருவாகலாம் என்று அவர் எச்சரித்தார். ராணியின் தலைமையின் கீழ் 2021 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை பிரம்மோஸ் ஏவுகணையின் உள்நாட்டு மயமாக்கல் 75 தொடக்கம் 80% உயர்ந்தது. இது ரஷ்ய பாகங்களை நம்பியிருப்பதையும் குறைத்தது.